இயக்குனர் சேகர் கம்முலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் சர்ப், சாயாஜி ஷிண்டே மற்றும் பாக்யராஜ் நடித்துள்ள குபேரா திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் உருவாகியுள்ள இந்த படம் தனுஷ் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி தியேட்டர் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பெரியளவில் கனெக்ட் ஆகும் என்றே தெரிகிறது. 3 ஆண்டுகால உழைப்பு நிச்சயம் வீண் போகவில்லை என்பது திரையில் பார்க்கும் ஒவ்வொரு காட்சிகள் மூலமாகவே ரசிகர்களுக்கு புரியும் வண்ணம் இயக்குனர் சேகர் கம்முலா ஹாலிவுட் தரத்தில் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். பிச்சைக்காரர்களை பினாமியாக்கி பல 1000 கோடி ரூபாய் பணத்தை மணி லாண்டரிங் செய்யும் கதையில் முக்கிய வில்லனாக நடித்துள்ள ஜிம் சர்ப் நடிப்பு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. ஆனால் அதே சமயம் படத்தின் கிளைமேக்ஸில் சில சறுக்கல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. தனுஷின் குபேரா, படத்தின் பிளஸ், மைனஸ் உள்ளிட்டவை அடங்கிய முழு விமர்சனத்தை இங்கே பார்க்கலாம் வாங்க. குபேரா கதை. மிகப்பெரிய தொழிலதிபராக வரும் நீரஜ் முதல் காட்சியிலேயே இந்தியாவுக்கு எண்ணெய் வளம் கிடைப்பதை தெரிந்து கொள்கிறார். அதை மக்களுக்கு தெரிவிக்காத வகையில் அரசியல் தலைவரான ஹரிஷ் பெரடியுடன் கூட்டு சதி செய்து கொள்ளையடிக்கிறார். அதற்காக அரசியல் தலைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பெரிய தொகையை சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தீபக், நாகார்ஜுனா மூலம் கொடுக்க திட்டம் போடுகிறார். தேர்வு செய்யப்படுகின்றனர். பிச்சைக்காரர்களை குளிப்பாட்டி கோட் சூட் மாட்டி அவர்கள் பேரில் பொய்யாக நிறுவனங்களை உருவாக்கி பல கோடி மதிப்புமிக்கவர்களாக மாற்றி பணம் கைமாறிய உடனே பிச்சைக்காரர்கள் ஒவ்வொருவராக தீர்த்து கட்டப்படுகின்றனர். இதிலிருந்து தேவா எப்படி தப்பிக்கிறார்? அவருடன் சமீரா, ராஷ்மிகா மந்தனா எப்படி சிக்கிக்கொள்கிறார்? கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன ஆகிறது என்கிற பரபரப்பான கதையை குபேரா படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சேகர் கம்முலா. படம் எப்படி இருக்கு? தனுஷுக்கு இது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ரோல் என்று சொல்லலாம். ஏற்கனவே பல படங்களில்தான் ஒரு நடிப்பு அசுரன் என்பதை நிரூபித்துள்ள தனுஷ் இந்த படத்திலும் அதை மீண்டும் செய்திருக்கிறார். தேசிய விருது கொடுக்கும் அளவுக்கான நடிப்பை அசால்ட்டாக நடித்துக் காட்டி பல இடங்களில் ரசிகர்களை கை தட்டவும் விசில் அடிக்கவும் செய்கிறார். எல்லாம் கண் கலங்க வைத்து விடுகிறார். படம் தொடங்கியதும் மைய கதைக்குள் செல்வது சிறப்பாக உள்ளது. ஜிம் சர்ப் எப்படிப்பட்ட வில்லன் என்பதையும் அவருடைய இலக்கு என்ன என்பதையும் விளக்கிவிடுகிறார் இயக்குனர். அதன் பின்னர் பொய்யான லஞ்ச குற்றச்சாட்டுக்காக சிறையில் 7 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படும் நாகார்ஜுனா மனுஷன் மாஸ் கிங்காக எல்லாம் நடிக்காமல் நடிப்பு கிங்காக படம் முழுக்க பயணித்துள்ளார். பிளஸ் படத்தின் மேக்கிங் தரம் ரொம்பவே புரொடக்ஷன் வேல்யூவை கண்ணுக்கு முன்பு கொண்டு வந்து நிறுத்துகிறது. தேவி ஸ்ரீ பிரசாத்தின் பின்னணி இசை படத்துக்கு பெரிய பலம். குப்பை தொட்டி காட்சிகளில் நிக்கெத் பொம்மிரெட்டியின் ஒளிப்பதிவு வேற லெவல். அண்டர் வாட்டர் காட்சிகள் என அனைத்து இடத்திலும் தத்ரூபமாக ரசிகர்களை அந்த இடத்துக்கே கொண்டு சென்ற விதம் அருமை. காதலன் ஏமாற்றிவிட சாக முடிவெடுக்கும் ராஷ்மிகாவை தனுஷ் காப்பாற்ற இயக்குனர் சேகர் கம்முலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் சர்ப், சாயாஜி ஷிண்டே மற்றும் பாக்யராஜ் நடித்துள்ள குபேரா திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் உருவாகியுள்ள இந்த படம் தனுஷ் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி தியேட்டர் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பெரியளவில் கனெக்ட் ஆகும் என்றே தெரிகிறது. 3 ஆண்டுகால உழைப்பு நிச்சயம் வீண் போகவில்லை என்பது திரையில் பார்க்கும் ஒவ்வொரு காட்சிகள் மூலமாகவே ரசிகர்களுக்கு புரியும் வண்ணம் இயக்குனர் சேகர் கம்முலா ஹாலிவுட் தரத்தில் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். பிச்சைக்காரர்களை பினாமியாக்கி பல 1000 கோடி ரூபாய் பணத்தை மணி லாண்டரிங் செய்யும் கதையில் முக்கிய வில்லனாக நடித்துள்ள ஜிம் சர்ப் நடிப்பு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. ஆனால் அதே சமயம் படத்தின் கிளைமேக்ஸில் சில சறுக்கல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. தனுஷின் குபேரா, படத்தின் பிளஸ், மைனஸ் உள்ளிட்டவை அடங்கிய முழு விமர்சனத்தை இங்கே பார்க்கலாம் வாங்க. குபேரா கதை. மிகப்பெரிய தொழிலதிபராக வரும் நீரஜ் முதல் காட்சியிலேயே இந்தியாவுக்கு எண்ணெய் வளம் கிடைப்பதை தெரிந்து கொள்கிறார். அதை மக்களுக்கு தெரிவிக்காத வகையில் அரசியல் தலைவரான ஹரிஷ் பெரடியுடன் கூட்டு சதி செய்து கொள்ளையடிக்கிறார். அதற்காக அரசியல் தலைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பெரிய தொகையை சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தீபக், நாகார்ஜுனா மூலம் கொடுக்க திட்டம் போடுகிறார். தேர்வு செய்யப்படுகின்றனர். பிச்சைக்காரர்களை குளிப்பாட்டி கோட் சூட் மாட்டி அவர்கள் பேரில் பொய்யாக நிறுவனங்களை உருவாக்கி பல கோடி மதிப்புமிக்கவர்களாக மாற்றி பணம் கைமாறிய உடனே பிச்சைக்காரர்கள் ஒவ்வொருவராக தீர்த்து கட்டப்படுகின்றனர். இதிலிருந்து தேவா எப்படி தப்பிக்கிறார்? அவருடன் சமீரா, ராஷ்மிகா மந்தனா எப்படி சிக்கிக்கொள்கிறார்? கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன ஆகிறது என்கிற பரபரப்பான கதையை குபேரா படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சேகர் கம்முலா. படம் எப்படி இருக்கு? தனுஷுக்கு இது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ரோல் என்று சொல்லலாம்.
ஏற்கனவே பல படங்களில்தான் ஒரு நடிப்பு அசுரன் என்பதை நிரூபித்துள்ள தனுஷ் இந்த படத்திலும் அதை மீண்டும் செய்திருக்கிறார். தேசிய விருது கொடுக்கும் அளவுக்கான நடிப்பை அசால்ட்டாக நடித்துக் காட்டி பல இடங்களில் ரசிகர்களை கை தட்டவும் விசில் அடிக்கவும் செய்கிறார். எல்லாம் கண் கலங்க வைத்து விடுகிறார். படம் தொடங்கியதும் மைய கதைக்குள் செல்வது சிறப்பாக உள்ளது. ஜிம் சர்ப் எப்படிப்பட்ட வில்லன் என்பதையும் அவருடைய இலக்கு என்ன என்பதையும் விளக்கிவிடுகிறார் இயக்குனர். அதன் பின்னர் பொய்யான லஞ்ச குற்றச்சாட்டுக்காக சிறையில் 7 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படும் நாகார்ஜுனா மனுஷன் மாஸ் கிங்காக எல்லாம் நடிக்காமல் நடிப்பு கிங்காக படம் முழுக்க பயணித்துள்ளார். பிளஸ் படத்தின் மேக்கிங் தரம் ரொம்பவே புரொடக்ஷன் வேல்யூவை கண்ணுக்கு முன்பு கொண்டு வந்து நிறுத்துகிறது. தேவி ஸ்ரீ பிரசாத்தின் பின்னணி இசை படத்துக்கு பெரிய பலம். குப்பைத் தொட்டி காட்சிகளில் நிக்கெத் பொம்மிரெட்டியின் ஒளிப்பதிவு வேற லெவல். அண்டர் வாட்டர் காட்சிகள் என அனைத்து இடத்திலும் தத்ரூபமாக ரசிகர்களை அந்த இடத்துக்கே கொண்டு சென்ற விதம் அருமை. காதலன் ஏமாற்றிவிட சாக முடிவெடுக்கும் ராஷ்மிகாவை தனுஷ் காப்பாற்ற